வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நேஷனல் சிம்பிள்ஸ், தேசிய சின்னங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக் கூட. நம்ம எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயுமே இது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நேஷனல் பிளாக், தேசிய கொடி. இதை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். தெரியாத என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதோட லெங்த் அண்ட் வித் எவ்வளவு? 3:2. நீளம் மற்றும் அகலம் 3:2 அப்படிங்கிற விதத்துல இருக்கும். இதுல சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படிதானே இருக்கும் நமக்கு. 3 கலர் இருக்கும். இந்த மாதிரி 3 கலர் இருக்கும். சென்டர்ல இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னது? அசோக ஸ்போக்ஸ். சரியா? அசோக சத்ரால 24 ஆரங்கள் இருக்கும். 24 ஸ்போக்ஸ் இருக்கும். 3 கலர் இருக்கும். அப்படிதானே? மேல இருக்குது என்னது? சாஃப்ரான். மேல இருக்குது சாஃப்ரான். நடுவுல இருக்குது ஒயிட். கீழே இருக்குது என்னது? கிரீன். 3 கலர்ஸ் என்னது? சேம் வித்ல தான் இருக்கும். மேல இருக்கு சாஃப்ரான். அது என்னது? வேலர், சாக்ரிஃபைஸ் நமக்கு சொல்லுது. மிடில் இருக்குது என்னது? ஒயிட். அது நம்மளோட ஹானஸ்டி, நேர்மை, நம்மளோட அமைதி சொல்லுது. பாட்டம்ல இருக்க கிரீன் நம்மளோட வளமை, செழிப்பு. இது ரெண்டை பத்தி சொல்லுது. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது யாரு டிசைன் பண்ணாங்க அப்படின்னா பிங்காலி வெங்கையா. பிங்காலி வெங்கையா அப்படிங்கறத என்ன பண்ணாரு? இதை டிசைன் பண்ணாரு. எந்த ஸ்டேட் அப்படின்னா அவரு ஆந்திர பிரதேஷ். அவர் தான் நம்மளோட நேஷனல் பிளாக் என்னது? டிசைன் பண்ணது. சரியா? பிங்காலி வெங்கையா, ஆந்திர பிரதேஷ். நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளாக் எங்க நெய்தாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற குடியாத்தம். சரியா? வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. சரியா? வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த குடியாத்தத்துல என்ன பண்ணாங்க? முதல்ல நம்மளோட நேஷனல் பிளாக் என்ன பண்ணாங்க? நெஞ்சாங்க. சரியா? அது ஃபர்ஸ்ட் எங்க ஹாய்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா டெல்லியில இருக்க ரெட் ஃபோர்ட். சரியா? ரெட் ஃபோர்ட்ல நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணாங்க? ஹாஸ்ட் பண்ணாங்க. 15th August 1947 அப்போ ஹாஸ்ட் பண்ணாங்க. யாரு ஹாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்க என்ன பண்ணாங்க? ஹாஸ்ட் பண்ணாங்க. இப்போ அந்த பிளாக் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட சென்னையில இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியத்துல இருக்குது. சரியா? சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியத்துல இருக்கு. சரியா? தமிழ்நாட்டுல நெஞ்சி, தமிழ்நாடுல வேலூர்ல நெஞ்சாங்க. வேலூர்ல ரெடி பண்ணி டெல்லிக்கு போய் திரும்ப அதை எங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க? அதே சென்னையில தான், தமிழ்நாட்டுல சென்னையில சென்ட் ஜார்ஜ் மியூசியத்துல என்ன பண்ணிருக்காங்க? சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, படிச்சுக்கோங்க. சரியா? தமிழ்லயும் பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கும். அதோட நீளம் அகலம் 3:2 அப்படிங்கிற விதத்துல இருக்கும். நடுவுல என்ன இருக்கும்? அசோக சக்கரம் இருக்கும். அது 24 ஆரங்களை உடையதுன்னு சொல்லி படிச்சோம். 3 வண்ணங்களும் சம அளவில் தான் இருக்குது. சரியா? மேல் பகுதி என்ன சொல்லிருக்காங்க? காவி நிறம். அது எதை சொல்லுது? தைரியம் மற்றும் தியாகத்தை சொல்லுது. சரியா? இடைப்பகுதி பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம். அது என்னது? நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை சொல்லுது. சரியா? கீழ்ப்பகுதி பாத்தீங்கன்னா பச்சை நிறம். கீழ்ப்பகுதி என்னது? பச்சை நிறம். சரியா? அது எதை பத்தி சொல்லுது? நம்மளோட செழுமை மற்றும் வளமையை பத்தி சொல்லுது. கீழே இருக்கிற பச்சை நிறம். சரியா? அடுத்தது நம்ம இந்திய தேசிய கொடி வடிவமைச்சது யாரு? ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அவர் தான் என்ன பண்ணாரு? இதை வடிவமைச்சாரு. சரியா? அதே மாதிரி நம்ம தேசிய கொடி முதல்ல எங்க நெஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம். தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்துல என்ன பண்ணாங்க? முதல்ல நெய்றாங்க. அத ஜவஹர்லால் நேரு டெல்லி செங்கோட்டையில எப்ப ஏத்தினாரு? August 15, 1947 நம்மளோட சுதந்திர தினத்துக்கு ஏத்தினாரு. அந்த கொடி இப்ப எங்க இருக்குது அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்துல இருக்குது. இங்கிலீஷ்ல என்னெல்லாம் படிச்சோமோ அதுதான் நம்ம இங்கேயும் படிக்கிறோம். சரியா? அடுத்தது நம்மளோட தேசிய லட்சணை. சரியா? நேஷனல் எம்பளம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நேஷனல் எம்பளம். நம்ம ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு லோகோ இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி இந்தியாவோட லோகோ தான் இது, நேஷனல் எம்பளம். சரியா? இது எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா சாரநாத்ல இருக்க அசோகத்தூர்ல இருந்து அதை எடுத்தாங்க. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா நான்முக சிங்கம் இருக்கும். சரியா? 4 சைடுமே லைன்ஸ் பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது இந்தியாவோட தேசிய சின்னமா எப்ப ஏத்துக்கிட்டாங்க? ஜனவரி 26, 1950 ஏத்துக்கிட்டாங்க. சரியா? இதோட அடிப்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா சத்தியமேவே ஜெயதேன்னு இருக்கும். அடிப்பகுதியில என்ன இருக்கும்? சத்தியமேவே ஜெயதேன்னு இருக்கும். சரியா? ஒரு நிமிஷம். சரியா? இதோட அடிப்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா சத்தியமேவே ஜெயதேன்னு இருக்கும்.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 4 சிங்கம் நார்த்து சவுத்து எல்லா டைரக்ஷனுமே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் இப்போ இருக்கிற அந்த விலங்குகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது குதிரையா, அதுக்கப்புறம் வந்து என்னது காளை, சரியா, குதிரை காளை, அதுக்கப்புறம் யானை சிங்கம் இருக்கும். சரியா, இதில் இருக்கிற விலங்குகள் எல்லாத்துலேயுமே குதிரை காளை இது பண்ற மாதிரி தான் மேக்ஸிமம் மேஜர்ஸ் வருது. ஆனா 4 அனிமல்ஸ் இருக்கும். இதை பத்தி என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கறாங்க. என்னென்ன அனிமல்ஸ் ஆக்சுவலா இருக்குது, அசோக லோகத்துல இல்லாத அனிமல்ஸ் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கறாங்க. ஸோ இருக்கிற அனிமல்ஸ் தெரிஞ்சாதான் இல்லாத அனிமல் உங்களால என்ன பண்ண முடியும், எழுத முடியும். சரியா, ஸோ இதோட அடிப்பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா சத்தியமேவே ஜெயதே அப்படின்னு இருக்கும். அதோட பேர் வந்து என்னது, தமிழ்ல வாய்மையே வெல்லும் சொல்லுவாங்க. சரியா, ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு 2 பாகங்களா பிரிக்கலாம். ஸோ மேல் பகுதியில தான் வந்து என்ன இருக்கும், அந்த 4 சிங்க உருவங்கள் இருக்குல்ல, ஸோ அது இருக்கும். ஸோ கீழ் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா யானை, குதிரை, காளை, சிங்கம். சரியா, யானை, குதிரை, காளை, சிங்கம், இந்த 4 உருவங்கள் இருக்கும். அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கறாங்க இந்த பாயிண்ட. நம்ம அசோக லோகத்துல இல்லாத விலங்கு எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இருக்கிற விலங்கு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்ம வந்து போட போட முடியும். அதனால இதை என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ இந்த சிங்கங்களுக்கு நடுவில் வந்து என்ன இருக்கும், அந்த தர்ம சக்கரம் நடக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய அரசோட அலுவல் முறை கடித முகப்பு, நம்மளோட பாஸ்போர்ட் அதாவது கடவு சீட்டு, பாஸ்போர்ட், நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அஃபீஷியலாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து எல்லாமே என்னதான், நம்மளோட லோகோ தான், அசோக எம்பளம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அசோகர் காலத்துல இருக்கிற சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருக்கிற 4 சிங்கம் தான் என்ன பண்ணுறாங்க, அதுல தான் நம்ம இதை எடுத்தோம். சரியா, ஸோ இதே இதாப்பா அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ பாட்டத்துல வந்து என்ன இருக்கும், சத்தியமேவே ஜெயதே இருக்கும். அதோட பேர் வந்து என்ன சொன்னா ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் நான் சொன்னேன். கரெக்டா, அப்பர் பார்ட்ல 4 லைன்ஸ் இருக்கும். அது வந்து நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லோவர் பார்ட்ல எலஃபண்ட், ஹவுஸ், புல்லு, லைன் இருக்கும். சரியா, அதுக்கு நடுவில் வந்து என்ன இருக்கும், வீல் ஆஃப் ரைட்டிஸ்னஸ். சரியா, வாய்மை சக்கரம் அப்படின்னு இருக்கும். சரியா, இது வந்து இதோட கம்யூனிகேஷன், இந்தியன் கரன்சி, பாஸ்போர்ட் எல்லாத்துலயும் அஃபீஷியல் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ எல்லா இடத்துலயுமே நம்மளோட நேஷனல் எம்பளம் தான் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். சரியா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நேஷனல் ஆந்தம். சரியா, ஜனகண மன, தேசிய கீதம் சொல்லுவாங்க. தேசிய கீதம் தான் ஜனகண மன. தேசிய சாங் இருக்கு, நேஷனல் சாங் இருக்கு, அது வந்து வந்தே மாதரம். தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம், தேசிய கீதம் வந்து ஜனகண மன. சரியா, இது நம்மளுடைய ஒற்றுமை இறையாண்மை வந்து என்ன பண்ணுது, சொல்லுது. இது யார் எழுதுனா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். பெங்காலி லாங்குவேஜ் எழுதினாரு. அதை வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் லாங்குவேஜ்ல என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி தான் முதல்ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது எப்போ ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950 அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க, இதை ஏத்துக்கிட்டாங்க. சரியா, ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு 52 செகண்ட்ல நம்ம என்ன பண்ணிடணும், பாடி முடிச்சிடணும். ஸோ இதே தான் வந்து தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜனகணமன வந்து என்னது, இந்தியாவோட தேசிய கீதம். சரியா, ஜனகணமன வந்து என்னது, இந்தியாவோட தேசிய கீதம். இது இந்தியாவோட இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாளமா இருக்குது. சரியா, இது யார் எழுதுனா, ரவீந்திரநாத் தாகூர். வங்காள மொழியில எழுதுனதை நம்ம என்ன பண்ணோம், ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ யூஸ் பண்றோம். இது எவ்வளவு நேரத்துக்கு பாடி முடிக்கணும், 52 செகண்ட்குள்ள என்ன பண்ணணும், பாடி முடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா, இது முதல்ல பாத்தீங்கன்னா 1911 டிசம்பர் 27ல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டும் போது முதல்ல இதை பாடியிருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து நம்மளோட தேசிய பாடல். சரியா, நேஷனல் சாங் சொல்லுவோம், தேசிய பாடல், நேஷனல் சாங். சரியா, ஸோ நம்மளோட தேசிய பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வந்தே மாதரம். ஸோ நேஷனல் சாங் வந்து என்னது, வந்தே மாதரம். சரியா, வங்காள எழுத்தாளர் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர் எழுதின ஆனந்த் மட்டம் அப்படிங்கிற ஒரு நாவல தான் இது எடுக்கப்பட்டுச்சு. சரியா, ஸோ ராஜேந்திர பிரசாத் அவர் என்ன பண்ணாரு, இதை தேசிய பாடலா அறிவிச்சாரு. சரியா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் ஃபிளட்ஜ், தேசிய உறுதிமொழின்னு சொல்லுவோம். நேஷனல் ஃபிளட்ஜ், தேசிய உறுதிமொழி. இது யார் எழுதினார் அப்படின்னா பிதிமாரி வெங்கட சுப்பராவ். அவர் வந்து தெலுங்குல எழுதுனதை நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜ்ல என்ன பண்றோம், கன்வெர்ட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க அதே தான் இருக்கும். நம்மளோட நேஷனல் சாங் வந்து வந்தே மாதரம்,
நேஷனல் ஃபிளக் வந்து இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லி நம்ம ஸ்கூல்லேயே சொல்லியிருப்போம். ஸோ இந்த இதுதான் வந்து பிடிமாரி வெங்கட சுப்புராவ் அவர் வந்து என்ன பண்ணாரு, தெலுங்குல வந்து எழுதியிருக்காரு. சரியா? நம்மளோட கரன்சி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ். ஸோ இப்படி வந்து ஒரு சிம்பிள் போடும் பார்த்தீங்களா, இந்த சிம்பிளை 2010 தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ 2010க்கு முன்னாடி நம்ம ருபீஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் நம்ம மாற்றி இந்த டாலர் சிம்பிள் மாதிரி. சரியா? இந்தியாவுக்குள்ள ருபீஸோட சிம்பிள் என்னது இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து 2010க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேசிய நாட்காட்டி, நம்ம நேஷனல் கேலண்டர்னு அர்த்தம். சரியா? ஸோ கனிஷ்கர் காலத்துல பயன்படுத்தப்பட்ட கேலண்டர் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து நம்மளோட நேஷனல் ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா 3 நாள் இருக்கும். ஒன்று வந்து சுதந்திர நாள் இருக்கும், அடுத்தது குடியரசு நாள் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி இருக்கும். இந்த 3 தான் வந்து என்னது நம்மளோட நேஷனல் ஹாலிடே சொல்லுவாங்க. தேசிய விடுமுறை நாட்கள், இல்லைன்னா நேஷனல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அதை பத்தி டீப்பா கொஞ்சம் படிச்சிடலாம். நம்ம சுதந்திர நாள் இண்டிபெண்டன்ஸ் டே எது கொண்டாடுறோம், ஆகஸ்ட் 15, 1947. சரியா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது எல்லாருக்குமே நம்ம தெரியும். சரியா? இது வந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு வந்து உதித்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அவர் விடுதலை பெற்ற நாள் என்று மகாகவி பாரதியார் வந்து பாடின அந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து என்ன பண்ணாங்க அன்னைக்கு அகில இந்திய வானொலியில நம்மளோட கர்நாடக இசை பாடகி சரியா டி.கே. பட்டம்மாள் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பாடினாங்க. அவ்வளோ சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமா, சரியா, நம்ம சுதந்திரம் கிடைச்சாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமா அதை வந்து பாடினாங்க. சரியா? ஸோ அன்னைக்கு வந்து நாட்டோட பிரதமர் வந்து என்னது டெல்லியில கொடியேற்றுவார். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. சுதந்திர தினத்துக்கு வந்து பிரதமர் வந்து என்ன பண்ணுவாரு, டெல்லியில கொடியேற்றுவார். அதே நேரத்துல குடியரசு தினத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவாரு, கொடியேற்றுவார். சரியா? இது ரெண்டுமே கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ். சுதந்திர தினம் பிரதமர், குடியரசு தினம் குடியரசுத் தலைவர், ரெண்டு பேருமே செங்கோட்டு தான் கொடியேற்றுவாங்க. ஸோ குடியரசு நாள் எதுக்கு வந்தது, நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம என்ன சொல்றோம், குடியரசு தினம் அப்படின்னு சொல்றோம். சரியா? நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம என்ன சொல்றோம், குடியரசு தினம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ ஒவ்வொரு நாளும் ஜனவரி 26, 1950 நம்ம என்ன பண்றோம், குடியரசு தினமா நம்ம வந்து கொண்டாடுறோம். சரியா? அது காந்தி ஜெயந்தி, அது நமக்கு தெரியும். நம்மளோட தேச தந்தை மகாத்மா காந்தி அவரோட பிறந்த நாள் அக்டோபர் 2. அதை நம்ம என்ன பண்றோம், காந்தி ஜெயந்தியா கொண்டாடுறோம். ஸோ அந்த நாளை வந்து சர்வதேச அகிம்சை நாள். சரியா? சர்வதேச அகிம்சை நாள், இன்டர்நேஷனல் பீஸ் டே அப்படின்னு 2007 ஐநா சபை வந்து என்னது அங்கீகரித்து கொண்டாடி வராங்க. சரியா? ஸோ இதே தான் நமக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். நம்மளோட நேஷனல் ஹாலிடேஸ், சரியா, இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கும், ரிபப்ளிக் டே இருக்கும், அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்தி இருக்கும். சரியா? சொன்னோம்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், அது வந்து எப்போ இருந்து கொண்டாடுவாங்க, 2007 இருந்து என்ன பண்றாங்க, அக்டோபர் 2 கொண்டாடி வராங்க. சரியா? நம்மளோட நேஷனல் ட்ரீ பாத்தீங்க அப்படின்னா பேனியன் ட்ரீ. சரியா? ஸோ இது வந்து 1950 என்ன பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளோட நேஷனல் பேர்டு வந்து என்னது, பறவை வந்து என்னது, பீகாக். சரியா? நேஷனல் பறவை வந்து என்னது, பீகாக். நேஷனல் ரிவர், நம்மளோட நேஷனல் ரிவர் வந்து என்னது, ரிவர் கங்கா. ஸோ இது வந்து 2008 தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடாப்ட் பண்ணிருக்காங்க. சரியா? நம்மளோட நீர்வாழ் விலங்கு, சரியா, நீர்வாழ் விலங்குன்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து என்னன்னா ரிவர் டால்பின். சரியா? இது வந்து நம்மளோட என்டையர் எக்கோ சிஸ்டத்தையே கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கும். இன்னொன்று அழியக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய ஒரு விலங்காகவும் என்ன இருக்குது, ரிவர் டால்பின், ஆழ்சுவங்கின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. சரியா? ஸோ இதே தான் தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. நம்மளோட தேசிய மரம் வந்து என்னது, ஆலமரம். இதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த சிம்பிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஆலமரம் மாதிரி தலை தோங்கணும் கூட சொல்லுவாங்க, அதுக்காக வந்து சிம்பிளை சூஸ் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து தாமரை. தாமரை பார்த்தீங்கன்னா, சேற்று நீர்ல கூட வளரும். அப்படி வளர்ந்தா கூட அது ஒரு சாக்கடையில வளர்ந்தா கூட அது வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு மலர் தான் வந்து என்னது? தாமரை. அது 1950ல அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்மளோட நேஷனல் பேர்ட் வந்து என்னன்னா, பறவை வந்து என்னன்னா மயில். சரியா? அது வந்து தோகை கொண்ட பறவை. இந்தியாவு தான் அது வந்து அதுக்கு வந்து என்னது? பூர்வீகம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நேஷனல் அனிமல்ஸ் பத்தி படிப்போம். சரியா? ஸோ நம்மளோட நேஷனல் அனிமல் பார்த்தீங்க அப்படின்னா, டைகர். நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? புலி. சரியா? உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல இருக்கிற புலியிலயும் இந்தியால இருக்கிற புலிகள் வந்து எவ்வளவு? 70% வந்து இருக்குது. 100 புலி இருக்குன்னா, அதுல 70 புலி எங்க தான் இருக்குது? இந்தியால தான் இருக்குது. சரியா? நம்ம நேஷனல் ஊர்வனம் பார்த்தீங்க அப்படின்னா, கிங் கோப்ரா. சரியா? இதுதான் உலகத்திலேயே ரொம்ப லாங்கஸ்ட் ஸ்னேக். அது மாதிரி நிறைய பாய்சனஸ் ஸ்னேக்கும் இதுதான். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நேஷனல் சிம்பிள்ல வந்து படிப்போம். சரியா? அடுத்தது ஹெரிட்டேஜ் அனிமல். பாரம்பரிய அனிமல் சொல்லுவாங்க. ஹெரிட்டேஜ் அனிமல் வந்து என்ன அப்படின்னா எலஃபண்ட். நம்மளோட பாரம்பரிய விலங்கு வந்து என்னது? எலிஃபண்ட். அது 2010ல அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? பாக்டீரியா. நேஷனல் பாக்டீரியா வந்து என்னன்னா லாக்டோபாசிலஸ். அது வந்து பாலை வந்து என்ன பண்ணும்? தயிரா மாத்தும். சரியா? ஸோ அது ரொம்ப நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கனால நேஷனல் பாக்டீரியாவா அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நேஷனல் ஃப்ரூட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேங்கோ. சரி, இது 1950லேயே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேஷனல் சிம்பிள்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணிக்கோங்க? தெளிவா படிச்சுக்கோங்க. நீங்களே ஒரு டைம் ரீட் பண்ணாலே என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.